பிரைஸ் த லார்ட். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள். சாலமோன் ராஜா நல்ல ஆண்டோடைய கிருபையினால தயவு பெற்றவர், நல்ல ஞானத்தை பெற்றவர், நல்ல ஐஸ்வர்யத்தை பெற்றவர். ஆகாத சம்பாஷணை, இச்சையில விழுந்தார், அந்நிய தேவனை நாடி போனார், அந்நியர் கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடித்தார், அதுல வழுகி போனார், அதுல விழுந்து போயிட்டாரு. அப்போ ஆகாத சம்பாஷணை எவ்வளவு பெரிய நல்லதா இருந்தாலும் சரி, அது என்னன்னா நம்மளுடைய ஒழுக்கத்தை கெடுத்துரும். நல்லொழுக்கம் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை இழக்க செய்திரும். நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்ல கரெக்டா இருக்கிறேன் நீங்க நினைக்கலாம். உங்ககிட்ட எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சிருக்கீங்க, எப்படிப்பட்ட தொடர்பை வச்சிருக்கீங்க, இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க. அது நிமித்தம் சிலவங்க ஆசீர்வாதங்களை இழந்து போயிருவீங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, ஆண்டவருக்கு சித்தம் இல்லாதது, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது, அருவருப்பான காரியங்களை எடுத்து போடுறங்க. போதைங்கிற ஒரு வசதி வச்சிருக்கீங்களா, ஆண்டவரை நான் இதை எடுத்து போடணும், எனக்கு அந்த கிருபை தாங்க. இச்சை, அந்த மாதிரி இச்சையில விழுந்து கிடக்குறீங்க, பாவக்கட்டுகள்ல இருக்கிறீங்களா, அதை எடுத்து போடுங்க. ஆண்டவரை இந்த பாவம் என்னை விட்டு விலகட்டும். நீங்க கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு அதற்குள்ள பலனை தருவார். சாலமோன் ராஜா அன்னைக்கு ஞானத்தை கேட்டாரு. ஆனா இந்த ஆகாத சம்பாஷணை, ஆண்டவரே இந்த ஸ்திரீயோடைய எனக்கு இந்த விபச்சாரம் என்னை விட்டு விலகட்டுன்னு சொல்லி கேட்டிருந்தா ஆண்டவர் மாத்தி கொடுத்திருப்பாரு. கேட்க தெரியல. நீங்க கேளுங்க. உங்ககிட்ட என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் சித்தம் இல்லாத இருக்கோ, ஆண்டவர் இதை என்னை எடுத்து போடுங்க, இதை துண்டிச்சிருங்க. உங்க சித்தம் இல்லாததை அதை துண்டிச்சு போட்டா மட்டும்தான் நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆகாத சம்பாஷணைகள் உங்களுடைய நல்ல பேரெல்லாம் கெடுத்துரும். உங்களுடைய நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள் எல்லாம் கெடுத்துரும். அதனால தவறான ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஆள் தவறா இருக்காங்கன்னா அவங்கள விட்டு விலகி போயிருங்க, அவங்கள விட்டு ஒதுங்கிருங்க, சண்டை போட வேண்டாம். அப்படிப்பட்டவங்க ரொம்ப நிற்கும் போது அந்த இடத்துல தலை கட்டாதபடி விலகி போயிருங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆண்டவரே, அந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப், தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள், தவறான வீடியோக்கள் பார்க்கிற ஏசப்பா, அந்த பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். வழி தவற பண்ணுகிற, வழிமாற பண்ணுகிற எல்லா துஷ்டத்துணத்துடைய ஆவிகளையும் கடிந்து சபித்து துரத்துகிறேன். இருதயத்துல கேடு உண்டாக்குகிற பொல்லாத ஆவிகளை சபித்து துரத்துகிற இயேசுவின் நாமத்தினால விலகு. வழி தவற பண்ணுகிற எல்லா பொல்லாத அந்த துர்க்கிரியைகள் இப்பொழுதே விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த வேலையில இறங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால மாத்திரம்தான் விடுதலை. அப்பா, உம்முடைய கல்வாரி சிலுவையின் ரத்தம் ஒவ்வொருவரும் மேலே இறங்கட்டும். ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையட்டும். இயேசுவின் வல்லமையில ரத்தம் இறங்கட்டும். இருள்கள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும். ஆண்டவரே, சுத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, அந்த ஆகாத சம்பாஷணைகள் விலகுவதாக. அப்பா, உம்முடைய ரத்தத்தினால கழுவப்படட்டும். ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி கட்டி ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.